நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா சினிமா செய்திகள் தாங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நார்மலா ரிலீஸ் ஆன படம்லாம் ஒரு பெரிய படம்லாம் ரிலீஸ் ஆனா வந்து எல்லாரும் என்ன கேட்பாங்க, "பா இந்த படம் எப்படி இருக்கு? இந்த படத்துக்கு போலாமா? இந்த படம் எந்த மாதிரி சீன்ஸ் நல்லா இருக்கா? இந்த கம்பேர் பண்ணா இந்த படம் நல்லா இருக்கா? எது போலாம்? ஃபேமிலியோட எது பார்க்கலாம்?" அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்பாங்க. ஆனா இப்போலாம் என்ன கேட்கறான்னு பாத்தீங்கன்னா, "பா இந்த படத்துல எவ்வளவு பட்ஜெட், எவ்வளவு கலெக்ஷன் அடிக்கும்? இது வந்து லியோ அடிச்சிருமா? இல்ல வந்து இது கூலிய பிரேக் பண்றோமா?" அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே கேக்குறாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து பட்ஜெட் கலெக்ஷன் அப்படின்ற மாதிரி தான் கேக்குறாங்க. சோ இந்த வீடியோல வந்து இந்த பட்ஜெட் ரிலேட்டட் தான் பார்க்க போறோம். சோ ரீசெண்டா வந்து ஃப்ரைடே அன்னைக்கு வந்து நம்ம மதராசி படமும் காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆச்சு. சோ இதோட பட்ஜெட் எவ்வளோ கலெக்ஷன் அடிச்சிருக்கு தான் நம்ம பார்க்க போறோம். மதராசி படம் வந்து நார்மலாவே வந்து எல்லாரும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க. ஏன்னா வந்து இந்த டைரக்டர் வந்து ஏஆர் முருகதாஸ், அதுக்கப்புறம் ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திடீர் தளபதி சிவகார்த்திகேயன், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத். இதனால வந்து ஏகப்பட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது இல்லாம வந்து நிறைய சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பாட்டுலாம் பயங்கரமா வந்ததுனால பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அதே மாதிரி வந்து படமும் நல்லா மீட் பண்ணிட்டாங்க எக்ஸ்பெக்டேஷனை. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலியாக காமெடியாக போயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா பயங்கரமாக சூப்பராக இருந்தது. ஸோ இதில் ஆக்ஷன் சீனு, சாங்ஸு, டான்ஸு அப்படின்னு சொல்லி பெரட்டிட்டாரு நம்ம சிவகார்த்திகேயன். ஸோ ஆனால் வந்து எவ்வளோ பட்ஜெட் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 63 கோடி வந்திருக்கு. இதில் டோட்டல் பட்ஜெட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 180 crores போட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 நாளில் வந்து 63 கோடி வந்திருக்கு. அவர் கம்பேர் வித் ப்ரீவியஸ் மூவியோட அமரன் படத்தோட கம்பேர் பண்ணால் இது ரொம்ப கம்மி தான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து அது வந்து 3 நாளே வந்து 100 கோடி அடிச்சிச்சு. ஆனா வந்து டோட்டலாவே 300 கோடி அடிச்சிச்சு. சோ இது மீட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பண்ணாது. ஆனா வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லா மீட் ஆயிடுச்சு இந்த படம். சோ இந்த வீக்ல வந்து மீட் ஆகுமா, 100 கோடி அடிக்குமான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து காந்தி கண்ணாடி. சோ இவரோட நல்ல மனசுக்காகவே படம் வந்து பயங்கரமா ஓடிடும் கண்டிப்பா. அது இல்லாம நல்லாவே படம் சூப்பரா இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர காமெடியா இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப எமோஷனலா இருந்தது. வெளியே வரும்போதே வந்து எல்லாருமே எமோஷனல் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதே மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து பயங்கரமா பாராட்டினாங்க. சிவகார்த்திகேயன் சரி, லாரன்ஸ் சரி, எல்லாருமே பாராட்டினாங்க. இவருக்கு வந்து நெகட்டிவ் ரிவ்யூவே வரல, ஃபுல்லா பாசிட்டிவ் தான் வந்தது. இவரோட டோட்டல் பட்ஜெட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 3 கோடி. அது இல்லாம இந்த 3 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன் ஆச்சுதுன்னு பாத்தீங்கன்னா 2.5 கோடி வரைக்கும் அடிச்சிச்சு. ஸோ அது ஓரளவுக்கு மீட் பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபுல்லா மீட் பண்ணி அடிச்சிருவாங்கன்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல வந்து லாரன்ஸ்லாம் பயங்கரமா பாராட்டி இருக்காருப்பா, சூப்பரா பண்ணிட்டான்ப்பா என் தம்பி, பயங்கரமா பண்ணிட்டான், இவனோட இவனோட குரோத் வேற மாதிரி ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாரு. அவர் தான் வந்து இந்த காந்தி கண்ணாடியோட முக்கிய ஆள் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தெரியும். இவர் தான் வந்து சஜஸ்ட் பண்ணாரு நம்ம பாலாவை வந்து ப்ரொடியூஸ் கிட்ட போய், இப்பா இவனை வச்சு ஒரு படம் எடு, இவரை வச்சு ஒரு ஹீரோவா நடி அப்படின்ற மாதிரி இவர் தான் சொல்லாரு. இவர் இந்த வெற்றிக்கான காரணம் வந்து லாரன்ஸாவும் இருக்கலாம் கண்டிப்பா. ஸோ நீங்க இந்த 2 படத்துல வந்து கம்பேர் பண்ணீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே விஜய் டிவில இருந்து தான் வந்திருக்காங்க. ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து ஸ்டார்டிங் ஜோடி நம்பர் 1ல இருந்து வந்து அவரோட குரோத் மாதிரி வேற யாருக்கும் வராதுங்கப்பா. கொஞ்சமா படிப்படியா போயிட்டு எங்க வந்து நிக்கிறாரு. ஒரு படத்துக்கு 300 கோடி அடிக்கிறாருன்னா சாதாரணம் இல்ல, அவ்வளவு பெரிய குரோத் வந்திருக்கு. அவரும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. ஆனா வந்து அது வெளியே அவ்வளவா சொன்னது இல்லை. ஆனா நான் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. நம்ம பாலவும் அப்படிதான் ஒரு கேபிஐல ஒரு சின்ன போலீஸ் கேட்ட போட்டு வந்த இப்போ வந்து ஹீரோவோ ஆயிட்டாரு. அவரோடவே பயங்கரமா நடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரை வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காரு. என்னன்னா பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கே வந்து நிறைய ப்ரொடியூசர் எல்லாம் ஒத்துக்கல. டைரக்டர் வந்து இந்த அப்பியரன்ஸ் எல்லாம் வேணாம், இவரை வந்து நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸும் வந்து ஏகப்பட்ட ஹீரோயின்ஸ் வந்து இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இவர் ஃபேஸ்னால அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து நம்ம ஸ்ட்ரகிள்ஸ் போட்டு எஃபர்ட் போட்டுனே இருந்தா கண்டிப்பா வந்து நம்ம முன்னாடி வரலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பயங்கர இன்ஸ்பிரேஷனுங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல எவ்வளோ வந்து கலெக்ஷன் அடிக்கும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.